முக்கியமான சப்ஜெக்ட் உங்களுக்கு வரேன்னா, ஒரு சினிமா சார், ஒரு சினிமா எடுக்கப்பட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. ஜனநாயக நாட்டுல ஜனநாயகனுக்கு இடம் இல்லை இங்க. இது என்ன டெமோக்ரஸி கண்ட்ரியா சார் இது? நான் கேக்குறேன், இன்னொரு சினிமா வருது வெளியில, அது யாரு ப்ரொடெக்ஷன்? நீங்க திரையில பாத்திருப்பீங்க, அதனுடைய வழங்கும் அப்படின்னு வரும். ஆமா, அது வந்து பராசக்தி. பராசக்தி ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அதனுடைய மூல கதை பாவலர் பாலசுந்தரம், திரைக்கதை கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஓடோன்னு ஓடின படம், ஓடுகிறார் ஓடுகிறார் வாழ்க்கையின் கடைசிக்கு ஓடுகிறார் டைரக்ட்லாம் இனி கேட்க முடியாது. நீதிமன்றத்தில் அன்னைக்கே வசனங்களை எழுதி சிறப்பா போன சினிமா. இந்த நெருக்கடி பிஜேபி தான் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இதுக்கு இதுக்கு என்ன வேலை இந்த படக்குழுவுக்கு? இந்த கதாநாயகனுக்கு பிஜேபி நடத்துற பொங்கல் விழாவில் என்ன வேலை? முருகன் சார் கூப்பிட்டாருன்னு, மினிஸ்டர் கூப்பிட்டாருன்னு போறீங்க. அந்த படத்தை பாத்தீங்களா கண்ணன்? நீங்க உட்கார்ந்துருக்க நண்பர்கள் 3 பேர் பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியாது. சரி, நான் சொல்றேன், பாத்தீங்களா சார்? அந்த படத்தை நான் பார்த்தேன். ஆமா சார், நேஷனல் பிளாக் கொளுத்துற மாதிரி இருக்கு. அது காங்கிரஸ் பிளாகா நேஷனல் பிளாகா போகஸ் ஆகல கேமரா, அதுல கொளுத்துற மாதிரி இருக்கு. இந்த உத்தரவாதத்தை பல இளைஞர்கள், எத்தனையோ இளைஞர்கள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அப்படின்னு எத்தனைப்பட்ட தலைவர்கள் எல்லாம் போராடி, உலகத்திலே ஒரே நாடுதான் மொழிக்காக போராடியது, அதுதான் தமிழ்நாடு. இந்த போராட்டம் இளைஞர்கள் அவங்களே தீக்குளிச்சிருந்த சரித்திரம். அந்த சினிமாவில எவனோ ஒரு போலீஸ்காரன் டொப்பு டொப்பு கடைசியா உத்தரவாதத்தை கொடுத்தது அண்ணன் இந்திரா காந்தி, லேடி ஆஃப் இந்தியா, சாரி நேரு, ஜவஹர்லால் நேரு. ஆனா அவர் உத்தரவாதம் கொடுத்த பிறகுதான், மொழியை திணிக்க மாட்டோம்னு சொன்ன பிறகுதான் நம்ம போராட்டத்தை விலக்கி சரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தது. அதுதான் ஸ்டாண்டா நிக்குது. இது காரணம் தமிழ்நாடு. எல்லா ஸ்டேட்டுக்கும் இது பெனிஃபிட்டா போய் மாறிச்சு. முன்னவர்கள் தென்னவர்கள் செய்த போராட்டம் அது. ஆனா இந்த படத்துல இந்திரா காந்தியை பிளேம் பண்ற மாதிரி சீன் வருது சார். முன்னாள் பிரதம மந்திரி இந்திரா காந்தியை கிரிட்டிசைஸ் பண்ணியே வருது. அவங்க ஏதோ இந்திய ஏத்துக்காத மாதிரி, ஒத்துக்காத மாதிரியும் இப்படி ஒரு சீனை பண்றாங்க. இப்ப என்னடா போய் அவங்க விழாவில் கலந்துக்கிறாங்க. இது வெளியில எடுத்து காட்டப்படுகிறது. இன்னொரு சினிமா திரைக்கு வர மாட்டேங்குது. விஜய் நடிச்சது. இது அரசியல் தான் காரணம். ஜனநாயகம் வராம இருக்கிறதுக்கு பிஜேபி தான் காரணம். வேணுனே பண்றாங்க சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. இந்த நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னது மாதிரி இடியை கையில வச்சிருக்காங்க, இன்கம் டேக்ஸ் கையில வச்சிருக்காங்க, விளையாடிட்டு இருந்தாங்க. இப்ப சென்டர் போர்டையும் கையில வச்சிருக்காங்க.